வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்தியன் பாலிட்டியில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு வரோம்ப்பா. அமெண்ட்மெண்ட்ஸ், ஆர்டிக்கல், அப்புறம் 2015 2024 வரைக்கும் மொத்தமாக நமக்கு பாலிட்டி சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டு வரோம். ப்ளஸ் நமக்கு தமிழில் யூனிட் 7 கொடுத்த தலைவர்கள் பற்றி, பாரதிதாசன் அவர்கள் பற்றி உங்களுக்கு நம்ம நடத்தி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பழமொழிகள், இணைப்பு சொற்கள், இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, அது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இப்போ வீடியோவாக பார்த்துக்கிட்டு வரோம்ப்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பாலிட்டியில் குழுக்கள் குழுக்கள் அவங்க, அதாவது மொழிவாரிய மாநிலத்துக்கு குழுக்கள் நியமிச்சிருப்பாங்கல்ல, தேர்தலுக்கு குழுக்கள் நியமிச்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் குழுக்கள் நியமித்தாங்க, அது என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் ஆணையங்களில் எது இந்திய மாநிலத்தை மொழி வாரியாக மறுசீரமைக்க பரிந்துரைத்தது அப்படிங்கிறாங்க. நம்ம இந்திய மாநிலம் சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதேச அரசர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரவங்க கையில் போச்சு, அந்த மாதிரிலாம் சேர்ந்து இருந்துச்சு இல்லைங்களா. ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறமா மொழி வாரியாக மாநிலமாக மறுசீரமைக்க சொல்லி கோரிக்கைகள்லாம் எழுந்தது. அந்த மறுசீரமைக்கிறதுக்காக பரிந்துரைத்த ஆணையம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசல் அலி ஆணையம் தான் மொழி வாரியமாக பரிந்துரைச்சாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதோட டீட்டெயில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1953 27 மாநிலங்களை 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களாக மறுசீரமைக்க இந்த பசல் அலி குழு பரிந்துரைச்சது. 1956 ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றினாங்க. அவங்க 14 மாநிலமாகவும் 6 யூனியன் பிரதேசமாகவும் பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைத்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வரன் சிங் குழு, அவங்க குழு தான். இது இந்திரா காந்தி அம்மா பீரியடில் போட்டிருப்பாங்க. அதாவது 1975 நமக்கு தேசிய அவசர நிலை போட்டிருப்பாங்க இல்லையா. அந்நேரம் பொதுமக்கள் எல்லாம் கவர்மெண்ட் சொத்து, அதாவது பொது சொத்து, பஸ்ஸு, இதெல்லாம் நொறுக்கியிருப்பாங்க. அதனால அடிப்படை கடமைகள்னால் என்ன, இதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரா காந்தி அவங்க ஸ்வரன் சிங் அப்படிங்கிற கமிட்டியை போட்டு அந்த அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைகள் கேட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் அமைச்சது தான் இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி. இவங்க 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி இதை சேர்த்துருப்பாங்க. 51A அப்படின்னு தனியாக ஒரு பிரிவு போட்டு அடிப்படை கடமைகள் கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ 11 கடமைகள் அடிப்படை கடமைகளாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மன் குழு தான். நெக்ஸ்ட் பாருங்கள். 2003 ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்திற்கான குழுவை அமைத்தது அப்படிங்கிறாங்க. அதிகார வர்க்கத்திற்கான குழு யாருடைய தலைமையில் அமைச்சாங்க அப்படின்னா, சுரேந்திரநாத் அப்படிங்கிறவங்க தலைமையில் தான் இந்த அதிகார வர்க்கத்திற்கான குழுவை அமைச்சாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஸ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது அப்படிங்கிறாங்க. நம்ம 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்திருப்பாங்களப்பா, அந்த ஜிஎஸ்டியை முன்மொழிந்த குழு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்கர் பணிக்குழு தான் ஜிஎஸ்டியை முன்மொழிஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் 1948 ஆண்டு ஜமீன்தாரி முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழுவின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஜமீன்தாரி முறை தமிழ்நாட்டில் இருந்துச்சுல, அதை ஒழிக்கிறதுக்கு பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகாசம் குழு தான் அதை பரிந்துரைச்சாங்க. இந்த பிரகாசம்ங்கிறவங்க யாரு அப்படின்னா, அந்த ராஜாஜி 1937 முதலமைச்சராக இருப்பாங்கல்ல, அப்போது வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவங்க தான் இந்த பிரகாசம்ங்கிறவங்க. இவங்க 1949 ஆண்டு ஏப்ரல் 19 தேதி இந்த ஜமீன்தாரி முறையை ஒழிக்கிறதுக்கான சட்டம் இயற்றினாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சி ரங்கராஜன் கமிஷன் இந்தியாவில் ஏழ்மை கோட்பாட்டிற்கான அளவீடு இவ்வாறு கொடுத்துள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது இது குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ப்பா, அதனால கொஞ்சம் நமக்கு இதுவாக தான் இருக்கும். இது ஜி ரங்கராஜன் கமிஷன் இந்தியாவில் ஏழ்மை கோட்பாட்டுக்கான அளவீடு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா, ரூபாய் 32 கிராமத்துக்கும் ரூபாய் 47 நகர்ப்புறத்துக்கும் கொடுக்க சொல்லி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக குரூப் 4 வராதுப்பா, ஆனால் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து பாருங்கள், பின்வற்றவற்றுள் எவை சரியான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ப்பா. இந்த சந்தானம் குழு, இந்த பல்வேந்திரா மேத்தா குழுலாம் இந்த கொஸ்டினை கவனமாக பார்த்துக்கோங்க. சந்தானம் குழு வந்து எதுக்கு அமைச்சாங்க அப்படின்னா ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பல்வேந்திரா மேத்தா குழு உள்ளாட்சி அரசாங்கம், எஸ்ஆர் தாஸ் குழு வந்து மாவட்ட நிர்வாகம், சர்க்காரி ஆணையம் வந்து ஊழலுக்கான விசாரணை ஆணையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வருவனொற்றுள் தவறான இணைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தாஸ் ஆணையமும் இந்த சர்க்காரி ஆணையம் ரெண்டுமே வந்து தவறானது தான். சந்தானம் குழு வந்து ஊழல் ஒழிப்பு, பல்வேந்திரா மேத்தா வந்து உள்ளாட்சி அரசாங்கம், ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பல்வேந்திரா மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, சிங்வி குழு, இந்த ராவ் குழு இது ரிப்பீட்டடாக கொஸ்டினில் கேட்பாங்கப்பா. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. பல்வேந்திரா மேத்தா குழு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1957. அந்த 57லேருந்து 20 வருஷம் கழிச்சு 1977 அசோக் மேத்தா குழு வச்சுருப்பாங்க. சிங்வி குழு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1986. ராவ் குழு எப்போன்னா 1985. இது வருஷத்தோட இவங்க எந்தெந்த குழு என்னென்ன பரிந்துரைச்சாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதில் பாருங்கள், பல்வேந்திரா மேத்தா குழு எப்போ அமைச்சாங்கன்னா ஜனவரி 16, 1957 வந்து அமைச்சாங்க. இந்த பல்வேந்திரா குழுவோட முக்கிய பரிந்துரைகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை நிறுவ வந்து இது பரிந்துரைச்சது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை வந்து கிராமம், தொகுதி மற்றும் மாவட்ட அளவில் இருக்க வேணும் அப்படின்னு பரிந்துரைச்சாங்க. கிராம அளவில் கிராம பஞ்சாயத்தும், தொகுதி அளவில் வந்து பஞ்சாயத்து சமிதியும், மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் அப்படிங்கிற 3 அளவில் வந்து பஞ்சாயத்து ராஜ் இருக்கணும் அப்படின்னு பல்வேந்திரா மேத்தா குழு வந்து பரிந்துரைச்சாங்க. தேசிய வளர்ச்சி கவுன்சில் 1958 இக்குழுவின் பரிந்துரைகளுக்கு வந்து ஒப்புதல் வந்து அளித்தாங்க. இவங்க எப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 1957. 58 வந்து இந்த பரிந்துரைகளுக்கெல்லாம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அசோக் மேத்தா குழு. இந்த அசோக் மேத்தா குழு வந்து பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக தான் இந்த அசோக் மேத்தா குழு 1977 வந்து நியமிச்சிருப்பாங்க. இந்த குழு அறிக்கையை எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 1978. அசோக் மேத்தா குழுவோட முக்கிய பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு அமைப்பிற்கு பதிலாக 2 அடுக்கு அமைப்பே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க பரிந்துரைச்சிருப்பாங்க. அது என்னென்னு சொன்னீங்கன்னா ஜில்லா பரிஷத்துங்கிறது மாவட்ட அளவிலும் மற்றும் மண்டல பஞ்சாயத்து வந்து கிராமங்களின் குழுவாகவும் வந்து அமைக்க சொல்லி இந்த அசோக் மேத்தா வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வழக்கமாக சமூக தணிக்கை இருக்கணும். வழக்கமான சமூக தணிக்கையெல்லாம் இருக்குல்ல, அது வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சரை நியமிக்க வேண்டும். அதாவது பஞ்சாயத்து ராஜுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு துறை அமைச்சரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அசோக் மேத்தா குழு வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஜிவிகே ராவ் குழு 1985 திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்ட குழு தான் இந்த ஜிவிகே ராவ் குழு. கொஸ்டின் பேப்பர் இப்படியும் கேட்பாங்கப்பா, திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் குழு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிவிகே ராவ் குழு. கிராமப்புற வளர்ச்சி மற்றும் வறுமையை குறைப்பு திட்டங்களுக்கான தற்போதைய செயல்பாட்டு வழிமுறைகளை வந்து இந்த ஜிவிகே ராவ் குழு வந்து பரிந்துரைச்சாங்க. இவங்களோட முக்கியமான பரிந்துரைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை வேறில்லாத புற்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜிவிகே ராவ் அவர்கள் வந்து விமர்சித்தாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் கொடுக்காம இருக்கீங்க, அதாவது அரசியலமைப்பு கட்டமைப்பு நீங்கள் கொடுக்காம இருக்கீங்க. அப்படிங்கும்போது இதை எப்படி முன்னேற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி வந்து உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஜில்லா பரிஷத்துன்னு சொல்லியிருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கான தேர்தல்கள் முறையாக நடத்தப்பட வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜிவிகே ராவ் அவர்கள் பரிந்துரைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எல்எம் சிங்வி குழு 1986 இந்திய அரசால் இந்த குழு வந்து நியமிக்கப்பட்டது. இவங்களோட முக்கிய பரிந்துரைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எல்எம் சிங்வி குழு தான் சொல்லியிருப்பாங்க. கிராமங்களை மறுசீரமைக்க குழு பரிந்துரைத்தது. அதாவது கிராமங்களெல்லாம் மறுசீரமைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கான தேர்தல் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் தொடர்பான பிற விஷயங்களை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதி தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த எல்எம் சிங்வி குழு அவங்க பரிந்துரைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1985 திட்டக்குழுவால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பான நிறுவப்பட்ட குழு. முன்னாடியே நம்ம டீட்டெயில் பார்த்தோம் இல்லைங்களா, ஜிவிகே ராவ் குழு. நெக்ஸ்ட் பாருங்க, காண்பனவற்றில் 1985 திட்டக்குழுவால் நிறுவப்பட்ட குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ் குழு தான் திட்டக்குழுவால் நிறுவியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அதே தான்ப்பா. அசோக் மேத்தா குழு, பல்வேந்திரா மேத்தா குழு, சிங்வி குழு, ராவ் குழு, இதெல்லாம் வந்து எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அசோக் மேத்தா குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமூக தணிக்கை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது சரிதான். பல்வேந்திரா மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை சொன்னாங்க. அதுவும் சரிதான். சிங்வி குழு வந்து மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர், மாவட்ட ஆட்சியர் இருக்க வேண்டும்னு பரிந்துரை செஞ்சதுன்றாங்க. அது சிங்வி குழு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜிவிகே ராவ் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவியை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. அதுவும் ராங்கு தான்ப்பா. அதை ரெண்டுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம டீட்டெயிலாக முன்னாடி ஸ்லைட்லேயே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பல்வேந்திரா மேத்தா குழுவை பற்றி சொற்றொடர்களில் பின்வருவற்றில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை ஏற்படுத்துதல் அப்படிங்கிறது சரிதான். நெக்ஸ்ட், கிராம பஞ்சாயத்துக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் சரிதான். ஜில்லா பரிஷத் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராங்ப்பா. அவங்க வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அடிப்படை பெட்ரோ கெமிக்கல் மற்றும் அவற்றின் இறுதி தயாரிப்புகளின் வளர்ச்சிக்கான குழு அமைக்கப்பட்டது யார் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபூர் குழு, அவங்க பேரில் தான் வந்து அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமித்த குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் குழு தான். ஜாலியன் வாலாபாக் பற்றி விசாரிப்பதற்காக ஒரு குழு வந்து ஹண்டர் குழு தான் அமைச்சிருப்பாங்க. இதோட வந்து இந்த குழுக்கள் பற்றின கொஸ்டின் முடியுதுப்பா. அடுத்து இன்னொரு வீடியோவில் பாலிட்டியை பற்றி இன்னொரு டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.